இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நேற்று வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சைக்கிள் வாங்குறதுக்காக சைனா மார்க்கெட் வந்து அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இங்கே தான் டிசைன் கொஞ்சம் நல்லா இருந்தது, ப்ரைஸும் நமக்கு வந்து நல்ல மற்ற கடையில் கிடைக்கிற அதே சேம் சைக்கிள் இங்கே வந்து நல்ல ஒரு 5 ரியால் கம்மியாக கொடுத்தாங்க. 5 ரியாலாம் நம்ம ஊர் பைசாவுக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மியாகவே இருந்தது. மற்ற கடைக்கும் இங்கேயும் டிஃப்ரென்ஸு. சைக்கிள் வந்து இன்றைக்கி தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் அதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ போய் நாங்கள் வந்து உள்ளே போய் 2 பேர் சைக்கிளையும் டெலிவரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சைக்கிள் ஷாப் வந்தாச்சு, ரெடியாக வச்சுருக்காங்க சைக்கிள். வெளியில் இருக்குது 2 சைக்கிளும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். குட்டி குட்டியாக சின்ன பசங்களுக்கெல்லாம் விளையாடுவாங்கள்ல, அந்த டாய் காரு தான் இது. இதெல்லாமே இருக்குது. அப்புறம் பீச்சில் ஓட்டுற இதுவும் பாருங்கள், ஜீப்பு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன காரு. இந்த நம்ம வாங்கினோம்ல அந்த சைக்கிள் கடையில் இதெல்லாமே இருக்குதுங்க. உள்ளவங்க அவங்க ஃபைனல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அந்த சைக்கிள் கடை. நிறைய இடத்துல விசாரித்தோம், எங்கேயுமே கம்மி பண்ணல. இவங்க ஒரு ஆள் தான் கம்மி பண்ணாங்க. அதனால தான் இது ஃபுல்லாக ஜீப்பு இதெல்லாமே பசங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஃபுல்லாக நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வண்டி பார்த்திங்கன்னா பீச்சில் ஓட்டுவாங்கள்ல, அதுதான் இது. இது வந்து 65 ரியால் சொன்னாங்க. பாருங்கள், சைனா டவுன் ஃபுல்லாகவே இதே மாதிரி ரோவாக இருக்குங்க. நிறைய இருக்கும் கடைங்க, ஃபேன்சி, அப்புறமா அந்த மாதிரி செப்பல் கடைங்க, அப்புறம் நிறைய இந்த மாதிரி பிளாங்கெட்டு, அப்புறம் கார்டனு, இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சைனாவில் கிடைக்கிற மாதிரி இங்கே வந்து நிறைய ஐட்டங்கள் கிடைக்கும். நமக்கு வந்து அதுக்கு தகுந்தாப்பில் அதை இங்கே பாருங்கள், செப்பல்லாம் பாருங்கள், குழந்தைங்களுக்கு தேவையான அந்த செருப்பு இதெல்லாம் பார்த்திங்களா, அப்படியே கிளிட்டரியாக பயங்கரமாக மின்னுது பார்த்திங்களா. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கிட்ஸ்லாம் போட்டுக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே செப்பல் கடை தாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உழைக்கும், எவ்வளோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், ப்ளூ கலர், இது ப்ளூ கலர்ன்றேன், எல்லோ கலர், பச்சை கலர், ப்ளூ, ஆமாம் ப்ளூ கலர் இந்த சைடு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லா இதுலேயும் இருக்கும், ஃபுல்லாக நிறைய இருக்குது பாருங்கள். ஆனால் உழைக்குமா என்னன்னு சொன்னால் அது தெரியாது நமக்கு. அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக இதில் ஒரு 4 ரோ இருக்கும், அங்கிட்ட ஒரு 4 ரோ 5 ரோன்ட்டு ஒரு கடையாக நிறைய இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக உள்ளே வந்தோன்னா நமக்கு எல்லா கடையும்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வந்து நமக்கு டைம் இருக்காது. இதெல்லாம் பாருங்கள், ரிங் லைட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து கார்டனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். ரெடிமேடு கார்டன், இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இங்கே பாருங்கள். வரிசையாக அழகாக ஒரு இது மாதிரி வச்சு சூப்பராக இருக்குல்ல. இது தொட்டில் வச்சு ஒரு இது மாதிரி கயிறு மாதிரி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அடுத்து இங்கே பாருங்கள், ஃபேன்சி கடை. ஃபேன்சியில் இதில் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான எல்லா இதுவும் இருக்கும். இது பாருங்கள், ஜுவல் பாக்ஸ் செட்டு இருக்குல்ல, அப்படியே ஜுவல் பாக்ஸோடது அந்த ஃபுல்லாக அப்படியே அந்த லயன் ஃபுல்லாக நிறைய இருக்குது பாருங்கள். ஜுவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இது எல்லாமே இருக்குது. உள்ளே வந்து நிறைய இங்கே பாருங்கள், விக்கு, அப்புறம் ஹேர் எக்ஸ்டென்ஷன், நெயில் எக்ஸ்டென்ஷன், இதெல்லாம் ஆர்கனைசர், இதெல்லாம் ஹேர் போ, இதெல்லாம் நிறைய உள்ளே நிறைய இருக்குங்க. ஏகப்பட்டது இருக்கும், ஃபுல்லாகவே நிறைய இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் அது அப்படியே சுற்றி வந்தேன், ஒரு லைன் தான் சுற்றி வந்தேன். இதை சுற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 டே ஆகும் நமக்கு. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு லைனாக நிறைய கடை இருக்கும், குட்டி குட்டி கடையாக. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைக்கிள் எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். 2 சைக்கிளுமே அவங்க ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து நமக்கு ஒரு சைக்கிள் நல்ல வேளை நாங்கள் வந்து இந்த அலைன்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வீல் வந்து பெண்டான மாதிரி இருந்தது. அதனால் ஒரு சைக்கிளை வச்சுட்டு ஒரு சைக்கிள் மட்டும் தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். நாளைக்கு வந்து சரி பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு 1 மட்டும் தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்தாச்சு. நாங்கள் வந்து காஷிகாப்பா வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள், வளையுது. ஆனால் சைக்கிள் வந்து வளையுதுங்க, வடி விளாட்டா எடுத்த நாள் முதல் அந்த மாதிரி. என்னாச்சுங்க, வழுக்குது. அப்போ இப்படியே இதில் போயிடலாம் வாங்க. இது பாருங்கள், இந்த பிளாக் கலர் மட்டும் தான் கரெக்டாக இருந்துச்சுங்க. கிரே கலர் தான் நான் சொன்ன மாதிரி வீல் அலைன்மெண்ட் வந்து சரியில்லை. அதனால வந்து நாங்கள் அதை வச்சுட்டு வந்துட்டோம். இதில் ஓட்டுங்க, இந்த ரோட்டில் ஓட்டுங்க. இங்கே டைல்ஸ்னால வழுக்குச்சு, இதில் ஓட்டி பார்க்க சொல்லலாம். நல்லா இருக்கா? அப்படியே போயிடாதீங்க என்னை விட்டுட்டு. ஊரில் ஓட்டினதுங்க சைக்கிள், இப்போ நான் ஓட்டி பார்க்க போகிறேன். இங்கே உள்ளே போனோன்னு இன்றைக்கி காஷுக்கும் டீலுக்கும் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரியுமா என்னன்னே எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன வயசில் ஓட்டினது. ஐயோ, இவருக்கு போயிட்டே இருக்காரு, வரமாட்டாரு. சைக்கிள் ஓட்டி பழகும். அப்படியே போயிடாதீங்க, வாங்குங்க.
2 சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருந்தா 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. பாவம் காஷுவோட சைக்கிள் தான் அலைன்மெண்ட் சரியில்லை. இது வந்து டிலானியோடது. டிலானியோட சைக்கிள் வந்து நல்லா இருக்குது. எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வந்து ஓட்ட வச்சு பார்க்கலாம், எப்படி ஓட்டுறாங்களா என்னன்ட்டு. நல்லா இருக்கா? பெண்ட் ஆகுதா? பெண்டிங் இருக்கா? எங்கே இருக்கு? ஹேண்ட்பாரா? அப்போ நீங்கள் வாங்கி பாருங்க. ஹேண்ட்பார் எப்படி தெரியுமா சரி பண்ணணும்? நேரம் வந்து வீலுக்கு நேரம் முன்னாடி நின்றுக்கணும். நம்ம முன்னாடி நின்று ஹேண்ட்பார் வந்து நம்ம அப்படியே இப்படி நார்மலாக நம்ம வந்து திருப்பணும். நம்ம ஊரில் எல்லாம் அப்படி தான் நான் ஸ்கூல் படிக்கும்போது திருப்புவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒமானில் வந்து இப்போ ஓப்பன் பிளேஸ்லலாம் மாஸ்க் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் மாலுக்குள்ளே போகும்போதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவை தான், மாஸ்க் போட்டே ஆகணும். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் இல்லை வாக்கிங் போகிறோம் அந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து மாஸ்க்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு. அதனால தான் நான் இப்போ அந்த வெளியில் வந்து நான் இப்போ மாஸ்க் இல்லாமல் நின்றுட்டுருக்கேன். சைக்கிள் இதாக இருக்குது, ஹேண்ட்பார் இதாக இருக்குது, அதை வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் நானும் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சைக்கிள் வந்து இது பண்ணுறதெல்லாம் அப்பப்போ நானே சரி பண்ணிக்குவேன். ஓகேவா? நான் ஓட்டி பார்க்கவா? நான் ஓட்டவா? உள்ள வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். உள்ள வச்சாச்சு, வீட்டுக்கு போய் நம்ம எடுக்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு, ஒரு வழியாக எடுத்துகிட்டு காசுண்டிலும் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க எப்படி ஓட்டுறாங்களா என்னன்னு முதல்ல செக் பண்ணணும். ஓட்டுவாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டினாங்க. இங்கே ஊரில் இருக்கும்போது ஓட்டினது. அதுக்கப்புறம் இங்கே ஓட்டினதே இல்லை. பார்க்கலாம். வீக்கெண்டு வெளியில் போய் திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ காசுண்டிலும் வந்து எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அப்புறம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது பாதாம் இது ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில். அவங்க 2 பேரும் தான் இப்போ எனக்கு எல்லாத்தையும் இப்போ வந்து காசுண்டிலும் தான் எனக்கு. ஏன் காசுவும் டிலுவும் நான் சொன்னேனாமா, அதுக்கு டிலானி வந்து சொல்கிறேன் இல்லை நான் தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நைட் இனிமேல் தான் நாங்கள் சாப்பிட்ணும். வெளியில் போயிட்டு வந்து இனிமேல் தான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் போனேன், வந்து தான் சாப்பிடணும். காசு நீங்கள் சொன்னால் அம்மா நீங்கள் வெளியில் சாப்பிட்லாமா அப்படின்னா, நான் இங்கே போனதுக்கப்புறம் சொன்னால் நான் ஆக்சுவலாக வீட்டில் இங்கே இருக்கும்போதே சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி வெளியில் சாப்பிடல, வீட்டில் தான் சாப்பிட்றோம். இதை நான் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுருப்போம். அவளையும் கூப்பிடு. காஷம் அதை ஹெல்ப் பண்ண. எப்போதுமே வீக்லி ஒன்ஸ் வெளில போகும்போது இவங்க 2 பேரையுமே நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவேன் கடைக்கு. உங்களுக்கு தெரியும், கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பேன், இதுக்குள்ளே தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் கண்டிப்பாக அதுக்குள்ளே வாங்கவே மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா காசு வந்து அந்த பட்ஜெட்டை விட கம்மியாக வாங்கிடுவாங்க. ஆனால் டிலானி இருக்கால உஷாரு, கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக. இப்போ நான் வந்து ஒரு 2 ரியல் இல்லை 1 ரியல் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டு வருவான். அப்படி தானே? அந்தந்த சீசனில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நிறையா என்னென்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து அப்போ வாங்கி நம்ம சாப்பிட்றோம். என்னதில்ல கிரேப்ஸ் நிறைய எல்லா ஃப்ரூட்ஸுமே இருந்துச்சு. கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது இங்கே. அடுத்து வாட்டர்மெலன் வந்து ஒரு வாட்டர்மெலன் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. போன தடவை ஒரு இதில் கூட நான் கட் பண்ணியிருப்பேன், அது பார்த்துருந்தேன். இந்த தடவை வந்து நல்லா இருந்துச்சு வாட்டர்மெலன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் வாங்கிட்டு இருக்கோம். சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஹாஃப் தான் வாங்கிட்டு வந்தேன், ஃபுல்லாக வாங்காமல். ஏன்னா போன தடவை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அப்படியே வெள்ளையாக வாட்டர்மெலன் சாப்பிட்ற ஆசையே விட்டு போயிரும்போது அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீ நானே பண்ணிக்கிறேன். நீ போ. ஏன் இந்த காசு வாங்க எடுத்து வை. இது மட்டும்தான் வைக்கிறாங்க, இங்க வச்சுட்டு போறது அப்படின்னா. இங்க வச்சுட்டு இங்க இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் காசு. வா காசு.
2 உள்ள வச்சுட்டு 2 வெளில வச்சுருங்க. ஃப்ரூட்ஸு இதை உள்ளே தான் வைக்கணும். காஷ்டப்பா சொன்னாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும், விம்டோ அப்படின்னு எழுதியிருக்குது, ஏதோ பிராண்ட் இது கலர்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து நல்லா அடித்து குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் குடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பார்க்கலாம், நம்ம குடிக்கும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். லெக் பீஸில் எப்படி அப்படின்னா என்னென்ன மசாலா இருந்து இதில் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி, அப்புறம் பெப்பர் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், மிளகாப்பொடி போட்டிருக்கேன், மிளகையும் சீரகத்தையும் அரைச்சி நல்லா அதாவது பொடி பண்ணிவிட்டு அதையும் வந்து 1 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாந்து போயிருக்கணும் அந்த லெக் பீஸில். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதுமே நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம லெக் பீஸ் வந்து என்னென்னா ஃப்ரை பண்ணி அதாவது என்ன சொல்கிறது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாமல் லாஸ்ட்டாக சேர்த்து அந்த ஆட் பண்ணும்போது கருவேப்பிலையில் இருக்க அந்த அரோமா இருக்குல்ல, அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போடும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா அந்த கறி லீஃபோட வாசம் வந்து சிக்கனில் இறங்கி அவ்வளோ நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து நம்ம எதோடு சேர்த்து சாப்பிட்றது அப்படின்னா ரசம் சாதத்தோடு நல்லாயிருக்கும், சாம்பாரோட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாதம், சாம்பார் இது ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளானது தான், வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு லெக் பீஸ் ஃப்ரை. சிக்கன் மட்டும் நம்ம வந்து நல்லா குக் பண்ணாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிக்கன் வந்து நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இல்லைனா பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது வந்து நமக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி ஆயிடுங்க. அதான் மெயின். இதில் சிக்கனை வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து முட்டை தான். முட்டையை நல்லா வேக வச்சுட்டேன். ரொம்ப நேரம் முட்டையை வந்து வேக வைக்கக்கூடாதுங்க. அந்த எல்லோ கலர் மஞ்சள் கரு இருக்குல்ல, அது வந்து கரெக்டான ஒரு இதில் இருக்கும். க்ரே கலராக சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு 10 minutes கொதிக்க வச்சுட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதில் வந்து சோம்பு, கடுகு வேணுன்னா போட்டுக்கலாம், அது ஆப்ஷன் தான். கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரிசையை வந்து இந்த எக்கை வந்து நல்லா பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூனாக அந்த முட்டையில் இப்படி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சாம்பார், முட்டை இந்த மாதிரி பண்ணி மசால் பண்ணி வச்சுருக்குது. அப்புறம் வந்து சிக்கன் லெக் பீஸ். இதோட தான் வந்து லஞ்சு வந்து சாப்பிட போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஈவினிங் வந்து காஷும் டிலுக்கும் வந்து ஒரு சின்ன சாண்ட்விச் மாதிரி, சாண்ட்விட்ஜுன்னு வச்சுக்கலாம், இதை சாண்ட்விட்சாக ப்ரெட்லேயும் செய்யலாம், இந்த மாதிரி பர்கர் பன் இருந்தது அப்படின்னாலும் அதுலேயும் செய்யலாம். இப்போ என்ன அதுக்கு எடுத்துருக்கேன்னா 2 பன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் வந்து கொஞ்சமாக முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீமி சீஸ் தான், சீஸ் சூப்பராக இருக்கும் அது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்கும்ல நமக்கு இந்த மாதிரி சீஸ், இதுவும் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா வச்சுக்கலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து இந்த பேக்கெட்டில் இருக்கும்ல, அதான் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வந்து இது வந்து பட்டர், சும்மா பண்ணை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்காக இது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பட்டர் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி பண்ணிவிட்டு அதில் இப்படியே டோஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதில் இன்னொரு பக்கமும் பண்ணிவிட்டு இப்படி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் வந்து பசங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணணும், அதான் மெயின். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பசங்க வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து வேணானே சொல்ல மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு நான் வந்து குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல இது உள்ளே தான், இங்கே தான் வைக்க போகிறேன். இங்கே டோஸ்ட் ஆகிட்டு இது வந்து க்ரீமி சீஸு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ நிறைய வேணுனாலும் நிறைய வச்சுக்கலாம், இவ்வளோ போதுனாலும் இதோட நிறுத்திக்கலாம்.
ஈவினிங் வந்து நல்ல ஒரு வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்கர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தடவிட்டு அது மேலே வந்து நான் இப்போது சீஸை வச்சுட்டு அது மேலே தான் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறேன். ஏன்னா எதனாலே நான் சொல்கிறேன், எதனால அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் 2 ப்ரெட்லேயே வச்சிடலாம். பர்கர் பண்ண இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெட்டு வச்சு பண்ணலாம், இல்லை சப்பாத்தியில் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். சீஸை வச்சுட்டு அது மேலே வந்து சாஸ் போட்டுக்கலாம். சில்லி சாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சில்லி சாஸ் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வெஜிடபிள் மிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெஜிடபிள் மிக்ஸை இது மேலே சீஸ் மேலே வச்சிடலாம். ஏன் நான் வந்து சீஸை வந்து மேலே வைக்காமல் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இதை போடுறேன், வெஜிடபிள்ஸ் அதுக்கு மேலே வைக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும், என்ன சொல்கிறது, அந்த சீஸோடு வந்து நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து மெல்ட் ஆகி அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த சீஸில் உள்ளே அப்படியே ஒட்டிக்கும், வெளியில் நம்ம சாப்பிடும்போது வராது. ஃபில்லிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இதை. நீங்கள் என்ன வேணால், அதாவது நம்ம பச்சை இது வந்து நான் எதுவுமே வதக்கலை, அந்த வெஜிடபிள்ஸை ஜஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் எதுனாலும் சரி நீங்கள் வச்சிடலாம். இதுக்கு மேலே இதை வச்சிடலாம், அதே மாதிரி இதுக்கு மேலே இதை வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து இது மேலே வச்சு நல்லா அமுத்திடுங்க, ஏன்னா அப்போ தான் சீஸ் வந்து இதாகணுன்றதுக்காக அமுத்துறேன். பிளேட்டு இல்லைன்னா சில்வர் பிளேட்டு ஏதோ ஒன்று வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி அமுக்கிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு உடன் ஸ்பூன் அது கூட வைக்கலாம். உடன் ஸ்பூன் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால நான் இதை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சீஸ் வந்து இப்படி மெல்ட் ஆகி வருது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை நான் காஷிக்காக டிலானிக்கு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் வச்சுட்டு அப்படியே கூட கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நல்லா இப்படி அவங்க எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, செமையாக இருக்கா, சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகி உள்ளே நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் பதிலாக சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி ஆட் பண்ண 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு தடவை வந்து ஓட்டி பார்க்க சொன்னோம். செம்ம காமெடியாக இருந்ததுங்க அந்த வீடியோ. அது வந்து நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து திரும்ப வந்து நாங்கள் அதை வந்து காஷ்மீரிலுமே வந்து ஓட்ட வைப்பேன். அப்போதைக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்த வ்ளாகில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கலாம். பாய்.